வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான மேத்தி அண்ட் பாலக் சிக்கன் வறுவல் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். பேஸ் மசாலா நான் தயார் பண்ணுங்க. பிரியாணி வறுவல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த பேஸ் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் நான் ஃபஸ்ட் ரெடி பண்ணிடுறேன். புதினா தழை, மல்லி, வெந்தயக்கீரை, பாலக் இத்தனையும் நல்லா ஆஞ்சி நல்லா தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுடுங்க. நம்மளுக்கு மிளகாய் தூள், மல்லி, மஞ்சள் இது தேவைப்படும். சோம்பு, சீரகம், மிளகு, கல்பாசி, மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கருப்பு சீரகம், அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜாவித்ரி, ஒரு கருப்பு ஏலக்காய் தேவைப்படும். அடுத்து நீங்கள் இஞ்சி பூண்டு நீங்கள் சீவினா சேர்த்துக்கலாம், இல்லை விழுது இருந்தால் அதுவே யூஸ் பண்ணிவிடுங்க. வீட்டில் விழுது இருந்தால் அதுவே நீங்கள் மசாலாவில் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான தீயில் நான் கடாயை காய வச்சுருக்கேன், எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த பேஸ் தான் அங்கே நிறைய கேட்டரர்ஸ், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் தயார் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ் மசாலா ரெடி பண்ணிவிட்டு அவங்க டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. எல்லா ரெசிபியுமே ஒரே டேஸ்ட் வராது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். ஏன்னா அந்த ப்ரிப்ரேஷன் மெத்தட் வேறு. இந்த மசாலா பேஸ் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும். அந்த மெத்தட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அது டிஃப்ரெண்ட். இப்போ அந்த வறுவல் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் பாருங்கள், அது வேறு மாதிரி இருக்கும். பிரியாணி நம்ம செஞ்சோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கவே இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிஜமாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க, அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இது நிறைய வாட்டி நான் இது ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது இதில், இந்த மாதிரி டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுறதுல. ஸோ நான் ஒரே ரெசிபி நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன், ஆனால் அது வேறு மாதிரி வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து மசாலா பொருட்கள் அத்தனையும் சேர்த்து அந்த தக்காளி வெங்காயத்தில் நல்லா வதக்கிட்டதும் அதில் நான் சுத்தம் பண்ண கீரை எல்லாம் சேர்த்துருக்கேங்க. கீரை நிறைய கலரி வதக்க போகாதீங்க, ஏன்னா ஒரு பக்கம் வேகும் ஒரு பக்கம் வேகாது. கீரை மசாலா மேலே சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. அது நல்லா சுருங்கி வதங்கி வரும். ஸோ 10 நிமிஷம் ஆனதும் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மூடி ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு முறை கலரி இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துடலாம். நீங்கள் பிரியாணி ரெசிபி பாருங்கள், அதுவும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் அது பாருங்கள். ஸோ பாருங்கள், இங்கே இந்த மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை அப்படியே அடுப்புலேருந்து இறக்கி வச்சு ஆற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. எப்போ நீங்கள் சிக்கன், மட்டன் ஒரு வெஜிடபிள் கூட நீங்கள் தயார் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்நேரத்துக்கு அரைச்சி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு வாரம் இது நிற்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் நல்லா ஆற வச்சுட்டேன் இந்த மசாலாவை. இப்போ மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இந்த மசாலாவை வழுவழுன்னு அரைச்சிக்கிறேங்க. அரைச்சிருக்க மசாலாவை எடுத்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இப்போ வறுவலுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பொருட்கள் பார்த்துக்கலாம். இங்கே எவரெஸ்ட் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். வெள்ளை மிளகுத்தூள், மஞ்சள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் கூட யூஸ் பண்ணுறேங்க. நான் வெங்காயம் தோலெல்லாம் உரித்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கழுவி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கோழி நல்லா கழுவி தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை எல்லாம் தேவைப்படும். இப்போ பாருங்கள், மிதமான தீயில் கடாயை காய வச்சுருக்கேன். நெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நெய் அதிகமாக சேருங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த வெங்காயம், தக்காளி சேர்த்து ஃபஸ்ட்டு அது மிதமான தீயில் வதக்கி எடுத்துடுங்க. இந்த வெங்காயம், தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது பச்சை வாடை அடங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். பிளாகில் நான் டீட்டெயில் ரிட்டன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெசிபி நான் இங்கிலீஷ் சேனலில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கருவேப்பிலையில் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். அடுத்து மசாலா பொடிகள் அத்தனையும் சேர்த்து நல்லா கலரி வதக்கிட்டேன். இப்போ இந்த பச்சை வாடை அடங்குற வரைக்கும் நல்லா வதங்கந்தோம். மேலே எண்ணெய் மிதந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா விழுது சேர்த்துக்கலாம். இன்னொரு முறை நல்லா கலக்கி நல்லா வதக்கி எடுத்துடலாம். அந்த மசாலா நல்லா கலந்து வதங்கி வரணும். அடுத்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த கோழி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நிறைய கிரேவியாக வேணும்,
நல்லா குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு செமி ட்ரை என்ன மாதிரி இப்போ பிரியாணிக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து கோழி நான் மசாலாவில் சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தேன். இப்போ தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நீங்கள் வந்து இதை மூடி நல்லா வேக வைக்கணும். இந்த கிரேவி நீங்கள் அதிகமாக வேணும் சப்பாத்திக்கு இல்லைன்னா குழம்பு நீங்கள் டிஃப்ரெண்ட் பலாவ்ஸ்க்கெல்லாம் சர்வ் பண்ணுறதா இருந்தாக்கா, கீ ரைஸ்க்கெல்லாம் நீங்கள் சர்வ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விடுங்க. எப்போவுமே வெந்நீர் யூஸ் பண்ணுங்க, பச்சை தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. நல்ல கோழி வெந்து மேலே எண்ணெய் மிதந்து வந்திருக்கு பாருங்கள். செமி ட்ரை அந்த ஃப்ரை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நல்ல ஒரு முறை கலந்து வதக்கி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கல. இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சு மிளகுத்தூள், கருவேப்பிலை, நல்லா பொடியாக நறுக்கியிருக்க பச்சை மிளகா, காரம் எனக்கு அதிகமாக தேவை, ஸோ பச்சை மிளகா சேர்த்து நல்லா கலரி ஒரு 2 நிமிஷம் வதக்குனங்க. அவ்வளோதான், என்னோட வறுவல் ரெடி. அருமையான சிக்கன் வறுவல். பிரியாணியை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரே பேஸ் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இது ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு அருமையான டிஷ்ஷுங்க. ரசம், ரைஸ், பலாவ், சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.